ரைட். வணக்கம், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், இந்த 7ஆம் பாடம் பார்த்துட்டு இருக்கோம். 10ஆம் ஆண்டு. ரைட். உங்களுக்கு வந்து அணுத்திணிவு அலகு, சாரணத்திணிவு, சார்புணக்கு திணிவு இவ்வளவும் பார்த்துட்டோம். சரிதானே? ரைட். சார்புணக்கு திணிவு காண தெரியும் தானே? ஓகே. இந்த தலையங்க போடுங்க. அவகாதரோ மாறிலி. அவகாதரோ மாறிலி. ஓகே. பிறகு ஓடுங்க. குறியீடு என் ஏக்கு கீழே மூலையில கொடுக்கணுமா? இல்லை, இது ஏழோலையும் இருக்குது. சரியா? ஏழோலையும் படிப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல. ரைட். என் ஏ நம்பர் ஆஃப் ஏ என்ற அவகாத்ரோ. அவகாட்ரோ. ஓகே. அவகாதரோ மாறிலி. அவகாதரோன்ற ஒரு விஞ்ஞானி தான் பிள்ளைகள். ஒரு ஆளு பேர் தான். பெருசா யோசிக்க தேவையா? மாறிலி என்ன என்ன அர்த்தம்? மாறிலி என்ன? மாறாது. ஒரே பிரமாணமா இருக்கு. ஓகே தானே? ரைட். கை கொள்ளுங்க. அடுத்த பிள்ளைகள், எந்த ஒரு எந்த ஒரு மூலகம் அல்லது சேர்வையின் எந்த ஒரு மூலகம் அல்லது சேர்வையின் எந்த ஒரு மூலகம் அல்லது சேர்வையின் சாரண திணிவு அல்லது சார்மூலக்கூற்று திணிவை 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 கிராம்களில் கிராம் கிராம் கிராம்களில் கிராம்களில் நிறுத்து பெறப்படும் இடத்து நிறுத்து பெறப்படும் இடத்து நிறுத்து பெறப்படும் இடத்து நிறுத்து பெறப்படும் இடத்து அவற்றிலுள்ள 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 அணுக்களின் எண்ணிக்கை அணுக்களின் எண்ணிக்கை அணுக்களின் எண்ணிக்கை ஒரு மாறிலி ஆகும். அணுக்களின் எண்ணிக்கை ஒரு மாறிலி ஆகும். ரைட். சரி, காணிங்க பிள்ளைகள்.
ரைட். கவனிங்க. இப்ப இந்த அவகார மாறிலி பெருமானம் வந்து புள்ளியல் 6.02 தர 10/23. சரிதானே? ரைட். இப்ப கவனிங்க. இப்ப சுத்தி வர மூலமொழி இருக்கு, சேர்வைகள் இருக்குது, மூலக்கூறு இருக்கு. பயசனுக்கு எவ்வளவு புள்ளியல்? சாதாரண திணிவு என்ன திணிவுனா எவ்வளவு? ஒன்று. ஓகே, ஒன்று. லித்தியத்துக்கு 7. ஆக்சிஜனுக்கு 16. சோடியம் 23. மெக்னீசியம் 24. பொட்டாசியம் 39. குளோரின் 35.5. ஒன்னோட கவனிங்கோ. கல்சியம் 40. H2 வயசுல கொண்டு 2 வயசுல எவ்வளவு? 2. O2 எவ்வளவு? 32. N2 வயசுல 14 28. CO2க்கு 44. அவனுக்கு 12. 32 44. கல்சியம் காவட்டுக்கு 100. கூட்டி பாருங்க வரும். அதில் அடிக்கடி வாருது. நீருக்கு 18. அவ்வளோ தெரியும். மெக்னீசியம் சல்வேட் இதுக்கு எவ்வளோ வருது? 24. 32 64. 64. ஒரு 4 64 90 96 120. ஓகேயா? போட்ட சரியா அப்படியே சாணம் தெரியும் சாணம் தெரியும். ரைட். இவ்வளோ ஓகே அப்படியே. ஓகே ரைட். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கொப்பியில் அப்படியே அப்படியே வழியாக கொப்பி வேணுங்கோ. ரைட். வழியாக கொப்பி வேணுங்கோ. சரியோ? எல்லாம் இதுதான். ரைட். ரைட். அடிங்க. விளக்கம் இருக்கு என்னமா? அடிங்களுக்கு எல்லாத்துக்கும் சாணம் தெரியும் சாணம் தெரியும். தனி அணுக்கள்னா சாணம் தெரியும்டா. ஹைட்ரஜன் லித்தியம் ஒட்சன்லாம் இல்லை, தனி அணுக்கள் அணை சாணம் ஞாபகம் பத்தியா இருக்கும். பட் எல்லாம் சாணம் தெரியும். செக் பண்ணி பாருங்க நான் போட்டெல்லாம் சரியா இருக்கான்னு. ஓகே. இதை சுத்தி எழுதுங்கோ. தனித்தனியாக எழுதலாம் பிள்ளைகள். இது ஒரேடியா பார்த்தோம்னா உங்களுக்கு உடனே விளங்கிடுமா? இதில் பாருங்க, இது மூலகங்கள். H2O2 என்பதெல்லாம் என்னது? மூலக்கூறு. ஒரே அணுக்கள் சேர்ந்ததுண்டா அது மூலக்கூறு. வேறுபட்ட அணுக்கள் சேர்ந்தா என்னது? சேர்வை. ஓகே.
அணுக்களுக்கு வந்து இருக்கிறது சாரண திணிவு. சேர்வையர் மூலக்கூறுகளுக்கு இருக்கிறது என்னது சார மூலக்கூறு திணிவு. ஓகே. அப்படியே நான் கொடுத்தா கலர்லாம் மாத்தி கொடுங்க, ஒரே கலர் எழுதாம. பஞ்சு பிடிக்காம ஒழுங்கா எழுதுங்க. ஓகே. முடிஞ்சா. ரைட். இப்ப எல்லாம் பெருமானம் போடுறீங்க. எல்லா பெருமானத்துக்கும் ஜி கிராம் சேருங்க பிள்ளை. ஜி ஜி கிராம். கிராம். கிராம் சேருங்க எல்லாத்துக்கும். கிராம் கிராம் சேருங்க. ஓகேயா. இப்போ கொஞ்சம் விளங்கி இருக்க நினைக்கிறேன் இதை பார்க்கவே. பாருங்க முடியாது. திணிவுகள் வேற வருமானம் தான். ஆனா எல்லாமே என்னது வேற தான் குறிக்குது. சரி. ஓகேயா. கவனிங்க பிள்ளைகள். இப்ப என்னண்டா, இப்ப உங்களுக்கு ஒரு வாளிக்குள்ள, சரியா, வாளிக்குள்ள கல்லுகள் இருக்கு தானே, கல்லுகள், சின்ன கல்லுகள். சின்ன கல்லுகளை வந்து ஒரு வாளி முழுக்க போட்டு உங்கள்ட்ட தாரேன். ஓகே தானே. விளங்குதா? ஒரு வாளிக்குள்ள கல்லுல போட்டு உங்கள்ட்ட தாரேன். ஓகே. இன்னொரு வாளிக்குள்ள மாமா, இந்த அரிசி மா கோதுமை மா இருக்கு தானே மா, அந்த மாவையும் போட்டு தாரேன். ரெண்டு வாளியையும் தாரேன். ஓகேயா. கல்லு வாளியும் தாரேன். சரியா. கல்லு 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 ஸ்டோன். சரியா அப்படியே. கல்லு வாளியும் அடுத்த மாவாளியும் தாரேன். ரெண்டுக்கும் நம்ம மா இருக்கு, இன்னொரு கல் இருக்கு. ஓகே தானே. ரைட். என்ன செய்யணும்டா, ரெண்டுகளையும் கல்லுக்குள்ள கல்லு வாளிக்குள்ள எத்தனை கல் இருக்குன்னு நீ சொல்லணும். ஓகே தானே. ரைட். மாவாளிக்குள்ள எவ்வளவு மாத்துணிக்கு இருக்குன்னு நீ சொல்லணும். ஓகேயா. என்னங்க பாப்போம். டேய், கல்லுவாளி தந்துட்டேன், மாவாளியும் தந்துட்டேன். ஒரு கற்பனை அப்புறம் எனக்கு தாரது கல்லுவாளி மாவாளியும் எடுங்க வீட்டுக்கு போய். ஆ. சரியா. கல்லுவாளி ஒரு மாவாளி தந்துட்டேன், கற்பனையை வச்சுக்கொள்ளுங்க. தந்துட்டேன். ஓகே. இப்ப ரெண்டுகளையும் எண்ணி சொல்லுங்க. கல்லுவாளிக்கு எத்தனை கல் இருக்குது, மாவாளிக்கு எத்தனை மாத்துணிக்கு இருக்குது. ஓகே தானே. ரைட். அரிசிமா பிள்ளை மாதிரி தான் அரிசிமா பவுடர். ரைட். அண்ணியாஜி. என்ன அண்ணியாஜா? எந்த வாளி முதல்ல எடுத்து எண்ணுவீங்க? கல்வாளியா மாவாளியா? ஆ. கல்வாளி தான் எண்ணுவீங்க.
ஏன் கல் ஒன்னோட பொறுக்கி போய் எடுக்கலாம் தானே? ஓகே தானே? கல்வாளி பொறுக்கி போய் எடுத்துருவீங்க. அதாவது தனி கல்லெல்லாம் வேணும் அப்படியே, ரைட். ஓகேயா? சரி. மாவாளி இருக்கு. சரி, இப்படி செய்வோம். அதே கல் வாளிக்கு அதே கல் அளவுக்கு அதே கல்ல பவுடர் ஆக்கி இன்னொரு வாளி தான் இருக்கும். சரியா? கல்ல தூளாக்கி, ரைட். கவனிங்க, இதான் என்ன விஷயம், பிடிச்சீங்கன்னா சரி. ஒன்றுக்குள்ள கற்கள். ஓகே தானே? இன்னொன்றுக்குள்ள கற்தூள். மாதவிலங்கா. இது ஏ, பி. கல் இருக்குது, கற்தூள் இருக்கு. ஓகே தானே? எவ்வளவு தானே? கற்கள் இருக்கு, இதுல கற்தூள் இருக்கு. இதுக்குள்ள எத்தனை கற்கள் இருக்குன்னு நீ சொல்லணும். இது எவ்வளவு கற்களை தான் தூளாக்கி இதுக்கு போட்டிருக்கு. சரியா? அப்ப இந்த கற்தூளை எண்ணி அதுல எவ்வளவு அந்த கற்தூள் துணிக்கி இருக்குன்னு சொல்லணும். சூடா இருக்குதாடா, தூள் தான் தானே பவுடரா, ரைட். அந்த பவுடர் இருக்கு தானே, அதுல எவ்வளவு துணிக்கி இருக்குன்னு நீ சொல்லணும். ஓகே தானே? என்ன சொன்னா நீங்க எதை முதல்ல எடுத்து தண்ணுவீங்க? கற்தூள் எண்ணுவீங்க, கல் எண்ணுவீங்க? ஆ, கல்ல தாண்டுவீங்க. கல்ல எண்ணெய் எடுத்து எடுத்து ஒரு 1000 கல் இருக்குன்னு நீ வச்சிருவீங்க சார். விளங்குதா? ரைட். இதை எப்படி எண்ணுவீங்க? பவுடரை எப்படி எண்ணுவீங்க? ஒவ்வொரு துணிக்கு எத்தனை துணிக்கு இருக்கிறது தெரியும். நீ கையில ஒரு பவுடர் கொஞ்சம் எடுத்தாலே அதுல எவ்வளவு அப்படி நீங்க பவுடர் எல்லாம் பூசுவீங்க அப்படியே முகத்துக்கு பவுடர்லாம். பவுடரோ எடுக்குவேன், பவுடர் எதுவும் அங்கர் மாவா இருக்கலாமா, எந்த பவுடரா இருந்தாலும் சும்மா கையில ஒரு தூப்பு எடுத்தாலே அந்த கையிலேயே எவ்வளவு துணிக்க வந்துடும். முழங்குது. அது எப்படி எண்ணெய் எடுக்கிறது? ஒன்று ஒரு துணிக்கா அதுக்கு தண்ணணும். எண்ணெயிலுமா? எண்ணெயிலுமா அப்படி இல்லாதானே? சாத்தியம் இல்லை. இந்த ஒரு வாளிகளை எவ்வளவு துணி கேட்கணும் தெரியாது எங்களுக்கு. அவன் இந்த ஒரு பிடி மண் எடுக்கிறேன் கையில, ஒரு பிடி கையில ஒரு பிடி மண் எடுத்துட்டு அந்த ஒரு பிடி மண்ணுல எத்தனை மண் துணிக்கு இருக்குன்னு சொல்லல வாங்கலாள். சரி, இப்ப நான் எண்ணி தாரேன். இதுல 12 லட்சம் மண் துணிக்கு இருக்குன்னு தாரேன். திருப்பி நீங்க எண்ணி சரி பார்க்கலுமா? அடுத்த துணிக்கு எண்ணெயில அப்படி ஒரு துணிக்கு தெங்க எடுங்கன்றது இங்க மெண்டல்லாம் ஆகும். சாத்தியம் இல்லை தானே? இல்லை தானே? ரைட். அதே மாதிரி தான் பிள்ளை, இங்க பாருங்க, இந்த அணுக்கள் இருக்கு தானே. அட இந்த இங்க பாருடா, கல்லு வந்து கண்ணுக்கு தெரியும், கத்தூளும் கண்ணுக்கு தெரியும். ஓகே தானே? ஆனா அணுக்கள் தெரியுமோ கண்ணுக்கு? இந்த அணுக்களுக்கு உள்ளுக்க இருக்க துணிக்கு கண்ணுக்கு தெரியுமோ? தெரியாது. விளங்குதா? அப்ப அதுக்கான ஒரு அளவுத்திட்ட தான் கொண்டு வந்த யாரு? அபகாதரோ என்ற ஒரு விஞ்ஞானி கொண்டு வர. அவர் என்ன சொல்றார்? நீங்கள் எந்த ஒரு அணுவையும் அந்த சாரணத்தினை வாடுங்கோ, அல்ல சார்மகுளத்தினை வாடுங்கோ. காட்டம் தான் அப்படி சாரணத்தினை சார்மகுளத்தினை காட்டம் தானே. அதை வந்து கிராம்ல எடுத்துருத்தீங்கன்னா 15 வயசு கொண்டு தான் சாரணத்திணிவு, அதுல 1 கிராம் எடுக்கிறோம். லித்தியத்துக்கு 7 தான் சாரணத்திணிவு, அதுல 7 கிராம் எடுக்கிறோம். CO2க்கு எத்தனை? 44 தானே, அதுல 44 கிராம் எடுக்கிறோம். கல்சியம் வீட்டுக்கு 100 தானே, சார்மல் கொடுத்து 100 கிராம் எடுக்கிறோம். அது கிராம்ல நீங்க நிறுத்தெடுத்தீங்களா இருந்தால் அந்த அளவுக்குள்ள வந்து இவ்வளவு துணிக்கைகள் இருக்குமா? எவ்வளவு? 6.02 10 23 பிளஸ் பிள்ளைகள். அப்ப என்ன பிள்ளைகள்? 6.02, 60.2, 602.2, அப்படியே சைபர் பின்னு பாருங்க இவ்வளோ. சரியா? லட்சம் பில்லியன் கணக்கான ஒரு கீழ் இருக்கு. சரியோ? அவர் சிம்பிளா சொல்றார். இப்ப நான் சொல்றேன், இந்த கற்தூள் எடுத்திருந்தா ஒரு வாளி, இந்த ஒரு வாளி கற்தூளுக்குள்ள வந்து இவ்வளவு துணிக்கு இருக்குன்னு சொல்லுவோம் பிள்ளை. இதைத்தான் அவர் சொல்றாரு. விளங்குதா? நீங்க வந்து எதையும் எடுத்துக்கொள்ளுங்க, அது எவ்வளவு கிராமனே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. வேற ஒரு அணுக்கள் இருந்தாலும் பிரச்சனை. எதை நீங்க எடுத்தாலும் அதுல வந்து 6.02 1023 வகையான துணிக்கைகள் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இது ஒரு மாறிலி பெருமானம், மாறாது. விளங்குதானே? ரைட்டா? இதான் பிள்ளைகள் அபகாதரோ மாறிலின்னு சொல்றேன். இதான் அணுக்கள் எண்ணிக்கை காண்றதுக்கான ஒரு முறை. சரிதானே? விளங்குதோ? சிம்பிள் பிள்ளைகள். இப்ப நீங்கள் இப்படி பாருங்க, அங்க சாப்பாடு ஜாமன் இருக்கு தானே. என்ன சாப்பிடுவீங்க? ரோல்ஸ் சாப்பிடுவீங்க, பன்ஸ் சாப்பிடுவீங்க, பான் சாப்பிடுவீங்க. ஓகே தானே? ரோல்ஸ், பன்ஸ், பான். நெத்திர ஒதுங்கி விடாம கவனிங்க ஓடிவா. சரியோ? ரைட். ரோல்ஸ், பன்ஸ், பான். இப்போ ஒரு ரோல்ஸ்ல எவ்வளவு மாத்துணிக்கி இருக்குது சொல்லலாமா? ஒரு பனஸ்ல எவ்வளவு மாத்துணிக்கி இருக்கு? சரியா? ஒரு பான்ல எவ்வளவு இருக்குது? சரி, ஆனா மூண்டும் அளவு வேற தான் அப்படி. ஒரு ரோல்ஸ் அளவு வேற, ஒரு பனசன்க்கு ஏதாவது ஒரு பனசு எடுங்கோ, பனசு அளவு வேற, ஒரு அதில் பாண்ட் அளவு வேற. விளங்குதா? நாங்க கொண்டு தான் இருக்கிறோம். நீ ஒரு பான் எடு பிரச்சனை இல்லை, ஒரு பனஸ் எடு பிரச்சனை இல்லை, ஒரு ரோல்ஸ் எடு பிரச்சனை இல்லை. நீ ஒன்று எடுத்தீண்டா அதுல வந்து இவ்வளவு துணிக்கைகள் இருக்கு. அப்ப ஒரு ரோல்ஸ்ல எவ்வளவு துணிக்கை இருக்குதுண்டா, ஒரு பான்ல எவ்வளவு துணிக்கை இருக்குதுண்டா, 10 பான்ல எவ்வளவு துணிக்கை இருக்கு?
10 பாலில் எவ்வளோடா இருக்கும்? இந்த 10 விட சரி. அரைப்பான்ல அரைவாசி ஆக்கிட்டா சரி. விளங்குதா புள்ளி? விளங்குதா? அவனை தான் புள்ளி இல்லை. சரியா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எல்லாத்துக்கும் சாரண தெளிவு காண தெரிஞ்சிருக்கணும். அடுத்த சாரண கூட தெளிவு காண தெரிஞ்சிருக்கணும். இது முந்தைய வகுப்புல உங்களுக்கு படிப்பிச்சிட்டேன். சரிதானே? அது தெரிஞ்சா பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கிராம சேர்த்துருங்கோ. சாரண துணி வருதா? கிராம சேருங்கோ. சாரண கூட துணி வருதா? கிராம சேருங்கோ. சேர்த்தீங்கண்டா அவ்வளவு அளவுக்குள்ள வந்து பிள்ளைகள் இவ்வளவு எண்ணிக்கையான துணிக்கையில் இருக்கும். இதுதான் பிள்ளைகள் அவ்வளவு மாறிலி. ஓகேயா? உதாரணம் பாருங்க. ஒரு கத்தூள் வாளி ஒன்று எடுத்தோம்டா அதுல ஒரு RSS இருக்கு. ஒரு வாளிக்குள்ள விளையாண்டா பிள்ளையர் 10 வாளி என்ன செய்யும்? அப்படி ஒன்றுக்கு விளையாண்டா 10 என்ன செய்யுது? 10 வரைக்கும் விடுறது. சரி, ஒன்றுக்கு இவ்வளவு இருக்குதுண்டா இது அரைவாசிக்கு என்ன செய்யணும்? அரைவாசி பிரிக்கணும். காவாசி எவ்வளவு? 4 பிரிக்கணும். அந்த மடங்களை பெருக்கிறதும் பிரிக்கிறான் 5 பேர். விளங்குதா? அப்ப பிள்ளைக்கு இதுல தெரிஞ்ச வேண்டியது கணிப்பு மேட்ஸ் பக்கம் அதை விடுங்க. இதுல அவரவாணினா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டியது அது ஒரு மாறிலி பெருமானம். அந்த பெருமானம் வந்து 6.2 தர 1023. அப்ப எந்த ஒரு அணுவா இருக்கலாம், எந்த ஒரு சேர்வையா இருக்கலாம், எந்த ஒரு மூலக்கூறா இருக்கலாம், அதுல சாரண திணிவு அல்லது சாரண குழு திணிவை நீங்க கிராம்ல நிறுத்த எடுத்தீங்களா இருந்தா அதுல இருக்க துணிக்கல் எண்ணிக்கை இந்த மாறிலி பெருமானம் தான். அப்புறம் அதை வச்சு எத்தனை காணும் மடங்குல எடுத்தீங்கன்னா சரி. துணிக்கல் எண்ணிக்கை அணுக்கள் எண்ணிக்கை எல்லாம் அதுதான். சிம்தானே? அடே ஒரு ரோட்ஸ்ல இருக்க மாதிரி எவ்வளவு? இதுதான். ஒரு பன்ஸ்ல இருக்கிறது எவ்வளவு? இதுதான். ஒரு பாலில் இருக்கிறது எவ்வளவு? இதுதான். வாங்குதா? சரியா? நீங்க ஒன்னாண்டு எடுக்கிறீங்களோ அதுல எவ்வளவு துணிக்கை இருக்க முடியல. ஒரு படி மண்ணில் எவ்வளவு இருக்குது? இதுதான் துணிக்கை. வாங்குதா? சரியா? ஓகே பிள்ளைகள், நம்ம போயிட்டீங்கானே. ஓகேயா? ரைட். நம்மளே ஒரு மாறலி. ஓகே. அடுத்த போடுங்கோ. மூல். அது எப்படி? சரி, போட முடியும் கொஞ்சம் இதுல கேள்வி செஞ்சுட்டு போ உங்களுக்கு. ம். அப்படி போய் போடுங்க. மூல் சின்ன விஷயம் இதுதான். எழுதுங்க. மூல் போட்டீங்களா? மூணு தலையங்க. மூல் மூல். மூலா. மூல். எழுதுங்கோ. பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவு மோல் என அழைக்கப்படும். மோல் என அழைக்கப்படும். இப்ப ஒரு மோல் சமன் புள்ளியல் இவங்க ஒரு மோல் சமன் 6.022 தர 1023. ஓகேயா? அதாவது மோல் சமன் எண்ணெய். அதெல்லாம் மாறல. ஓகே. இவங்க எண்ணெய் சமன் இதுல
ஒரு மோல். மோல் MOL மோல். அதை போட்டு கொடுங்க. சரியா? ஓகே. சிம்பிள். இங்க வர்றா. இப்ப தனித்த இவ்வளவு இருக்குல்ல. இவ்வளவு நாங்கள் இந்த பார்சல் கட்டுறது தெரியுமா? பார்சல். பார்சல். சாப்பாடு. பார்சல் கட்டுவோம். ஓகே தானே? பார்சல் என்ன? பார்சல்னா சாப்பாடு மட்டும் இல்லை தானே? எதையும் எதை சேர்த்துக்கலாம் பார்சல் தானே? சாப்பாடு என்ன ஆகும்? அது இப்ப ஒரு ஒரு சோறு பார்சல்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள சோறு இருக்கும், கறி இருக்கும், என்னென்ன உதவி எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து செய்யும் ஒன்றா கட்டுறோம்ல. கட்டினா அது ஒரு பார்சல். வழங்குது. ரைட். அத மாதிரி தான் இந்த தந்துக்கு தான் அஞ்சு பாருங்க. மூலகம் சார் மூலதனம் எல்லாம் இருக்குதானே. இவ எல்லாத்தையும் தனித்தனி ஒரு பார்சலா மாத்தணும்டா. அதுதான் பிள்ளைகள் மூல். விளங்குதா? அது பாருங்க இவர் ஒரு ஆதரவு மாடி சமன் ஒரு முள்ளாடா. ஒரு ஆதரவு மாடி என்ன துச்சா வேண்டாது 44 கிராம் உச்சாமன். இப்ப இந்த 44 கிராம் இருக்குதானே இது அப்படியே மொத்தம் ஒன்றா எடுத்த வேண்டா. அதுதானே என்னது மூல் பதார்த்தத்தினால மொத்த அளவு தான் சொல்ற என்ன பிள்ளைகள் மூல் என்று சொல்றது. சிம்பிள். அப்போ ஒரு அவதார மாடி என்னது சமனா இருக்கும். ஒரு மூளை உச்சாமன். அப்போ ஒரு மூளை என்னது சமனா இருக்கும். ஒரு அவதார மாடி சமனா இருக்கும். அவ்வளவுதான். சரியாடா? சிம்பிளான எங்களுக்கு முடியாது. இப்ப நீங்க ஒரு சோறு பாசம் எடுத்துட்டு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள சோறுன்னு துணிக்க ஒவ்வொரு தனித்தனி துணிக்கல் இருக்கு தானே. அதான் அவதார மாடி பெருமானம். அவ்வளவு துணிக்கி இருக்கு. அந்த அவ்வளவு துணிக்கி தொண்டா கட்டி எடுக்கிறோம் ஒரு பார்சல் மாதிரி. அந்த அளவு தான் சொல்றேன் என்னது மூல் என்று சொல்றது. என்னது மூல். ஓகே தான் பிள்ளைகள். இதான் இந்த பாடத்துல இதான் இருக்கு. இதுல என்ன நடக்குது? இதை பார்த்தா பயந்து ஒன்று இருக்கிறது கஷ்டம். சிம்பிளா நீங்க சாப்பிடுற சாப்பாடு சாப்பாடோட ஃபுட்டு பாத்தீங்கன்னா காணும். சரிதானே? சாப்பாடு பார்சல் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த பார்சல் என்னது மூல். അതിന്റെ மொத்த அளவு தான் சொல்றேன் என்னது மூலன்னு சொல்லுவோம். ஓகே தானே? அதுக்கு துணிக்கெல்லாம் எங்களுக்கு எத்தனை தெரியாது. அந்த மாலி பெருமான துணிக்கு தான் என்னது 6,223. ஓகே தானே பிள்ளைகள்? சரியா? ரைட்டோ. நீங்க மூணுக்குள்ள மூணு சமன் ஒரு எண்ணெய் ஒரு மூணு சமன் 6,223. இதுல எங்க குறிச்சு வாங்கோ சமன் ஒரு மூணு. ஓகே தானே? அப்ப இதுல எல்லாம் என்ன பிள்ளைகள் நீ பாருங்க. இது சமன் எவ்வளவு பிள்ளைகள் ஒரு மூணா இருக்கும். 24 இருக்க போகுது. ஒரு மூல் இருக்க போகுது. கொஞ்சம் இது போட்டுடுங்க. ஒரு மூல். ஒரு மூல் 12 கிராம் லெவலில் இருக்க போகுது. ஒரு மூல் இருக்க போகுது. சரி. இதான் அடிப்படை. இதை வச்சு மடங்களை வைப்பாங்க. அவ்வளவுதான். ரெண்டு மூணு கேள்வி செய்ய அப்படியே வழங்கிடுமா. அடுத்த வழங்க மூலர் திணிவு. பாடம் முடியுது என்றைக்கா. மூலர் திணிவு. மூலர் திணிவு. ஒரு இடம் போடுங்க கேபிட்டல் M. மூலர் திணிவு அதுதான் எங்க எழுதுங்கோ. யாதேனும் ஒரு பதார்த்தத்தின் யாதேனும் ஒரு பதார்த்தத்தின் யாதேனும் ஒரு பதார்த்தத்தின் ஒரு மோலின் திணிவு. ஒரு மோலின் திணிவு. ஒரு மோலின் திணிவு.
ஓகேயா? யாதேனும் ஒரு பதார்த்தத்தின் ஒரு மோலின் திணிவு மூலர் திணிவு எனப்படும். சரியா? அடுத்த பாயிண்ட். அழகு மோலுக்கு கிராம், அதாவது கிராம் மோல் -1 அல்லது மோலுக்கு கிலோகிராம். கிலோகிராம் மோல் -1 அழகு போடுங்க. ஓகே, இங்க வேற முடியாது. இங்க வேறுங்கோ. இதான் அந்த பார்சல் சரிதானே? உள்ளுக்கு துணிக்கையெல்லாம் இருக்கு தானே? அதான்டா அவதர மாறலி. துணிக்கல நிக்க அதான் அணுக்கள் நிக்க ஓகே தானே? அதோடத்தையும் சேர்த்து சொல்றேன், அது அது முடி கட்டிக்கும் பார்சல். அதான் மூல். இதுக்கு ஒரு தெளிவு இருக்குது தானே? அடே இப்ப சோறு பார்சல் கட்டினோட அதுக்கு ஒரு தெளிவு இருக்குதானடா? தெளிவு ஒன்று இருக்குல்ல? அந்த ஒரு மூல் அதான் ஒரு மூல். அந்த பார்சலுக்கு பேர் என்ன? ஒரு மூல் தானே? அந்த ஒரு மூலோட தெளிவு தான் என்னது? மூலர் தெளிவு. வாங்கிட்டா இவ்வளவு வழங்குதா? ரைட். அந்த படத்தையும் போட்டு விடு. படத்தை போடு. இது என்ன என்றாவது ஒரு மொழி மூல். அந்த ஒரு மூல தனி தான் என்னது? மூல தனி. இப்படியே போடுங்க. இதுக்கு வேணா உங்களுக்கு விளங்க அடிக்கி என்ன இத்தனை ஒன்று அர்த்தம் கிளாஸ்ல இல்லாட்டி கடைசி கிளாஸ் வேற இல்லைன்னு அர்த்தம். கடைசி கிளாஸ் அடி வச்சோம் இல்லையா? ரெண்டே கிளாஸ்ல இருந்தா கூட விளங்கும், சொன்ன விஷயம் விளங்கும். ஓகே, நல்ல எழுதிங்க அப்படி. ரைட். இது ஒரு சாம்பார் இருக்கு, அதையும் போட்ட வேணா சரி. N7WM பிள்ளைகள். இதுல என்னன்றது மோல். ஓகே, எம்ன்றது மோலர் திணிவு. டபிள்யூன்றது அந்த பதார்த்தத்தின் திணிவு. பதார்த்தத்தின் திணிவு. ஓகேயா? அடுத்த கிளாஸ் கொஞ்சம் கேள்வி பார்க்க முடியாது பிள்ளைகள். இனி 10 பதினஞ்சு உங்களோட செகண்ட் முக்கிய கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் செக்ஷன் முடிஞ்சுது. அதுதானே? இனி கேள்வியல் செய்வோம். அந்த ரெண்டு டியூட்டை போய் அனுப்பின டியூட்டை ஞாபகம் இருக்கு? எப்படி எடுத்து வச்சுட்டீங்களே? அந்த வடமான கல்வி காலத்தால் வெளியிடப்பட்ட ஒரு டியூட் உண்டு. அது ஒரு செக்ஷனுக்கும் கேள்வியில் இருக்கு. இனி கொஞ்சம் ரெண்டு கேள்வியில பார்ப்போம். சரியோ? டெமெக்ஸ் நாள் வரப்போகுது இல்லை? ஒரு டியூட் எல்லாம் பின்ன எடுத்துட்டீங்கண்ணே, திருப்பி போட்டுருவோம் அன்றைக்கு. எடுக்காக எடுத்துக்கொள்ளுங்க சரியா? இனி அந்த கேள்வியெல்லாம் பார்ப்பேனா? இப்போ இந்த மூலதனி பாருங்க முடியும். இப்போ அதுக்கு பாருங்க. இப்போ சோடியத்துக்கு எவ்வளோ புள்ளிகள்? 23 தானே? 23 தானே? ரைட். அதனால் கிராமில் எடுக்கிறோம். கவனிங்க, கிராம் எடுத்து அதில் எவ்வளோ இருக்க போகுது? ஒரு மூணு இருக்க போகுது. சரிதானே? ரைட். இதை மூலதனிக்கு மாத்தினா ஒன்றும் இல்லை பிள்ளைகள்.
இந்த 23 தானே 23 கிராம் மோல் -1 விளங்குதோ? ஏன் எந்த ஒரு சாதனத்தையும் சாப்பிட்டு கிராம் மோல் -1 சேர்த்து விட்டீங்கடா, அதான் என்ன முடியாது மூல தனிவு. ஏன் ஒரு மூல தனிவு தானே மூல தனிவு, அப்ப மூலம் கீழ் தானே தனிவு வரும். சரியா? சரி, திணிவுங்கள் தான் மூல் வரும். விளங்குது? கிராம் மோல் -1 வரும் அதில். சரி அப்படியே ஒரு மூண்ட தனிவு தானே, ஒரு மூண்ட தனிவு. ஓகே, அப்போ கிராம் மோல் -1 திணிவுங்கள் மூல். ஓகே தானே? ஒரு பதார்த்தത്തിന്റെ திணிவு தான் என்னது? ஒரு பதார்த்தത്തിന്റെ அளவு மூல், அந்த பதார்த்தത്തിന്റെ திணிவு மூலர் திணிவு. சரி நம்மளே அதான் இதுல போட்டிருக்கேன். மோல் உள்ள துணிக்கையில எண்ணெய், அதாவது சுத்தி மொத்தம் சொல்றது மூல். மூலோட துணிவு தான் என்னது? மூலோட துணிவு. இந்த படம் விளங்கு, அந்த மேப் விளங்கு தானே? இது என்ன சதுரத்தை போட, நீ வட்டத்தை போட, முக்கணத்தை போட, அது பிரச்சனை இல்லை. சரியா? உலகம் தெளிவா இருக்கணும். ஃபேமிலியில் அணுத்தனிவு அலகு, சாரணத்தனிவு, சாரண திணிவு, அவகாதர மாறிலி, மோல், மூலர் திணிவு. இந்த 6 தான் பிள்ளைகள் இந்த பாடத்தை வச்சு ஆட்டி படைக்குது. விளங்குதா? இது என்னடா கஷ்டம் இருக்குது? விளங்குதா? கொஞ்சம் வாங்கி செஞ்சீங்கன்னா சரி. மெயின் கஷ்டம் சார்ம கொடுத்து காணது அடி பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுவீங்க. அது தெரிஞ்சா என்ன பிள்ளைகள் கிராம் கிராம் அடிச்சு விட்டீங்க. சரிதானே? சரியா? மெக்னீசியத்தை பாத்தீங்கன்னா மெக்னீசியம் 24 கிராம் சமன் என்ன பிள்ளைகள்? ஒரு மூல். மூலதனி மாதிரி என்ன வரும்? 24 கிராம் மோல் -1 -1 கிராம்லா. சரியா? கிராம் சாணத்தனியோ சாணத்தனியோளோ அதோட கிராம் -1 சேர்த்து விட்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான். இதுக்கு போயிடல. ஓகேயா? சரியா? 10 ஆண்டுக்காரர் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி கிளாஸ் இருக்கேன். 1 மணி கிளாஸ் பெயிண்டிங்ல பாருங்க. பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி தான் கிளாஸ் இருக்கு. இந்த ஞாயிறு 7 மணிக்கு எடுப்போம். டியூட் செய்வோம் கேள்வியெல்லாம். இனி ஒரு ஞாயிறு இனி ஒரு கிளாஸ் ஒரு முன்னுக்கு 1 ஹவர் எடுக்கிறேன்னா சரியா? 1 ஹவர் எடுப்பேன். எடுத்தாலும் 8 8:30 8:30 1:30 2 மதியம் பார்ப்போம். 2 மதியம் இருக்க மாட்டேங்க. அதை வந்து கடைசியில் 1:30 இருப்போம். அப்போ ஒரு 7லேருந்து 8:30 எடுப்பேன், அல்லது 7:30லேருந்து 9 எடுக்கிறேன். நான் உங்களுக்கு 4 மெசேஜ் போடுறேன் குரூப்ல, பார்த்தீங்கன்னா சரி. சரிதானே? அப்போ ஒரு 6 மதியம் கூட எடுக்க முடியாது. 2 ஹவர் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 2 ஹவருக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு கஷ்டம் தான் உங்களுக்கு. ஒரே ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது. 7ன்னு எடுத்துருவேன், பிரச்சனை இல்லை. சின்ன பிள்ளைகளானே. ரைட். சின்ன பிள்ளை இல்லை, நீங்க யூடியூப்ல படங்கள் வீடியோக்கள் எல்லாம் பாக்குறீங்க. அவனத்தையே கணக்கா கிளாஸ் தான் கஷ்டம். இதுல கலர் அப்புறம் ஒன்றும் வராது. ரைட். ஓகே. சரி அப்படியே என்ன. அப்போ ஞாயிறு உங்களுக்கு அப்படி இருக்கும். நாளைக்கு சனிக்கிழமை ஓயில் கார் இருக்கு, அவைக்கு கொஞ்சம் டைம் உனக்கு வரும். சரி, உங்களோட குரூப்ல கொஞ்சம் ஒரு நாள் குரூப்ல பார்த்துட்டு வாங்குவோம். இப்போ இன்றைக்கு அனுப்ப லிங்க் பாஸ்வேர்ட் தான், அதை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஒரு மாதத்துக்கு தான் இருக்குமா. அப்போ ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு லிங்க் பாஸ்வேர்ட் போட்டு இருக்க மாட்டேன். கிளாஸ் டைம்ல மட்டும் தான் டைம் படி உனக்கு மாத்தினா போட்டு விடுவேன். சரிதான் அப்படி. ஓகே தானே? கொஞ்சம் உடனே கொஞ்சம் சரியா போயிட்டு பிள்ளையார். என்ன செய்யறது, எனக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்குது. சரியா? நான் முடிஞ்சிடும், உங்களுக்கு சிலபஸ் முடிஞ்சு வந்துட்டு பிள்ளையார். பயோ செக்ஷன் தான், அது கடை 2 முடிஞ்சிடும். சரிதானே? ரைட்டோ, அது கொஞ்சம் பேப்பர்ல பார்ப்போம். ஓகே ரைட். இந்த பாடம் கஷ்டப்படுறது ஓயலாக்களுக்கு தெரியும் இந்த அருமை. ஓகே தானே? 10 ஆண்டு கவனமா படிச்சுக்கொள்ளுங்க. இது ஏழாக்களுக்கும் தெரியும். ஏ லெவலுக்கு இது வேணும் பிள்ளைகள். இது இங்கே சரியா படிச்சீங்கன்னா ஏழையும் செய்யலாம். ஓகே தானே? சரி பிள்ளைகள். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த சந்திப்போம்.